இன்று முதல் நான் எதிர்க்கட்சியில் தான் இருப்பேன். எச்சரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா. வரையறையின்றி ராஜபக்சர்களால் வீணடிக்கப்பட்ட மக்களின் பணம். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தீர்மானம். அதிகரிக்கப் போகும் டாலரின் பெறுமதி. கனடாவில் விபத்து. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழப்பு. வெளிநாடொன்று விசாவிற்கு விதித்த தடை. இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குழப்ப நிலை. எரிபொருள் மையமாக மாற உள்ள இலங்கை. அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. மருதாணி போலீஸ் நிலையத்தில் மர்மமாக உயிரிழந்த தமிழ் பெண். உண்மை தொடர்பில் கேள்வி. யாழ் கலாசார மைய பெயர் மாற்ற விவகாரம். CVK விக்னேஸ்வரன் கண்டனம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது பாயும் சட்டம். தேர்தல் ஆணைக்குழுவின் அதிரடி நகர்வு. அனுர அரசாங்கத்திற்கு நான் வழங்கிய அனைத்து ஆதரவுகளையும் இன்றிலிருந்து இல்லாமல் செய்வதுடன் இனிமேல் உண்மையான எதிர்க்கட்சியாக நான் நிற்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 64 நாட்கள் நாடாளுமன்ற உறுப்பினரான தன்னை கதைப்பதற்கு இடம் கொடுக்காது விட்டமை அரசாங்கத்தின் வெட்கங்கெட்ட செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அதை விசாரிப்பதற்கு குழுவை அமைத்து 34 நாட்கள் எடுத்துக்கொண்டமை ஏனென்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என அரசாங்கம் பயப்படுகின்றது. நான் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது கொலை செய்யுங்கள். அந்த அரசு எத்தனை கொலைகளை செய்துள்ளது, முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேரை கொலை செய்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார். மக்களின் பணத்தை வரையறையின்றி வீணடித்தவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினரே என்பதை பகிரங்கமாக அறிவிக்கின்றேன் என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வின் முடிவில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான உடைமையை ராஜபக்சர்கள் வீணடித்துள்ளனர் என்பது அம்பலமாகியுள்ளது. கொழும்பில் உள்ள பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான விடுதியில் இவ்வளவு காலமும் முன்னாள் ஜனாதிபதி தங்கியுள்ளார். உங்களால் மாதம் ஒன்றிற்கு 4.5 மில்லியன் பணத்தை செலுத்த முடியும் என்றால் தாராளமாக தங்கியிருக்கலாம். அதற்கு தேசிய மக்கள் சக்தி எந்த தடையையும் செயற்படுத்தாது. இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தரப்பினர் என்ன செய்கின்றார்கள் என்பதும் ராஜபக்சர்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்தாலோசிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாது இன்று கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் விமர்சிக்கின்றார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, நீங்கள் யாருக்கு ஒத்துழைப்பை வழங்க உள்ளீர்கள் என்றும் ராஜபக்சர்களுக்கா, ரணில் தரப்புக்கா அல்லது மக்களுக்கா என்பதை விளங்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிங்கப்பூர் நாட்டின் பிரதி என கூறுகின்றீர்கள். ஆனால் அதனை வாசித்தவர்கள் எவரேனும் சபையில் உள்ளனரா என கூறியுள்ளார். வாகன இறக்குமதிக்கு தீர்வையில்லா அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீர்வையற்ற வாகன அணுகலுக்கு அரச ஊழியர்கள் உட்பட 20,000 பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும், ஆனால் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $2 பில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு $190 இருந்தபோது டாலர் மதிப்பு $300 நெருங்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் 40% அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு டாலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதாக இந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்தில் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாக கொண்டவரும் தற்போது கனடாவில் வசித்து வருபவருமான புஷ்பராஜா பகீரதன், அவரது மகளான பகீரதன் ரியானா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர்.
விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதையடுத்து காயமடைந்த தனது மகளை விபத்துக்குள்ளான வாகனத்திலிருந்து மீட்டு அதிவேக நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்டுள்ளார். இதன்போது மற்றொரு வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தந்தையும் மகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் 3 வாகனங்கள் தொடர்புடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் கனடிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு நோக்கங்களுக்காக ஓமானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. சுற்றுலா விசாவை வேலைவாய்ப்பு விசாவாக மாற்ற முடியாது என்றும் சுற்றுலா விசாக்கள் மூலம் தனிநபர்கள் ஓமானில் வேலையில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு இலங்கையிலிருந்து வேலை தேடுபவர்கள் ஓமானில் சட்டப்பூர்வமான வேலைவாய்ப்பை தேடும் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தெளிவான அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்குள் நுழைந்த பிறகு ஓமானில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அக்டோபர் 31 2023 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ராயல் ஓமான் காவல்துறையின் அறிவிப்பின்படி சுற்றுலா விசாவை வேலைவாய்ப்பு விசாவாக மாற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வேலை தேடுபவர்கள் சுற்றுலா விசாவில் ஓமானுக்குள் நுழைவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஏற்கனவே ஓமானில் உள்ள இலங்கையர்கள் தங்கள் விசா காலாவதியாகும் முன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விசா காலாவதியான பிறகு தங்கியிருப்பவர்கள் வெளியேறுவதற்கு முன் ஓமானில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் விதிக்கப்படும் கூடுதல் கட்டணங்களுக்கு உட்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி நகரத்தில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீதியோரத்தில் மேற்கொள்ளப்படும் நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபார நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் கதவடைப்பும் கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து மாவட்ட செயலகம் வரை சென்று மாவட்ட செயலகத்தில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட இருந்தது. இந்த நிலையில் வர்த்தகர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் சிறு குற்றப்பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் குறித்த தடை விதிக்கப்பட்டு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சினோபெக் நிறுவனத்தினால் ஹம்பாந்தோட்டையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் இலங்கையும் ஒரு எரிபொருள் மையமாக மாறும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் சீனாவின் சினோபெக் நிறுவனம் நிர்மாணிக்கப்பட உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடொன்றை எட்டுவதற்கு சுமார் 1 மாத காலமாகும். இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கச்சாத்திடப்பட்டதுடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து சினோபெக் நிறுவனமே இறுதி முடிவுகளை எடுக்க உள்ளது. சீன அரசின் சினோபெக் நிறுவனம் தொடர்பான நிலம் மற்றும் ஏனைய பிரச்சினைகளை விரைவில் தீர்ப்பதே இலங்கையின் நோக்கமாகும். உதாரணமாக சிங்கப்பூர் எந்தவொரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது என்றும் எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் ஒரு மையமாக செயற்படுகின்றது. எனவே சினோபெக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அவ்வாறானதொரு எரிபொருள் மையமாக மாறும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பு மருதானி போலீஸ் நிலையத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சொல்லப்படும் தமிழ் பெண்ணின் மரணம் தொடர்பான உண்மைகள் உடனடியாக வெளிக்கொணரப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த தமிழ் பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நேற்று உயிரிழந்துள்ளார். மருதானை போலீசார் இந்த மரணத்தை உயிர்மாய்ப்பு என்று தெரிவித்துள்ளதோடு கஞ்சா வைத்திருந்ததாலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளனர். செய்தி அறிந்த சடலத்தை பார்வையிட்ட தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் இந்த மரணம் தொடர்பாக சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர். காலங்காலமாக ஸ்ரீலங்காவின் போலீசாரால் பொய் குற்றச்சாட்டுகளை சோடித்து வந்துள்ள நிலையில் இந்த போலீஸ் நிலைய மரணம் தொடர்பான உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையமாக பெயர் மாற்றப்பட்டதற்கு தான் வருந்துவதாக வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாழ்ப்பாண கலாசார மையம் யாழ்ப்பாண தீபகற்ப மக்கள் மூலம் இலங்கைக்கு இந்தியா அளித்த பரிசு.
இதுவரை இது யாழ்ப்பாண கலாசார மையம் என்று குறிப்பிடப்பட்டதுள்ளதுடன் திருவள்ளுவர் கலாசார மையம் என்று பெயரை மாற்ற உங்களை தூண்டியது எது என்றும், தமிழ் மொழிக்கு ஏன் ஒரு தாழ்ந்த நிலை என்றும், 16வது திருத்தத்தின் கீழ் தமிழ் மொழி முதன்மையானது என்றும், அத்தகைய மாற்றம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் இதை அறிந்திருப்பார்கள் என்றும் திறப்பு விழாவிற்கு முன்பே இந்த மாற்றம் குறித்து தனக்கு தெரியும் என்பதை அமைச்சர் சந்திரசேகர் மறுத்துள்ளார். எனவே இந்த மாற்றத்திற்கு தூதுவர் அலுவலகமே பொறுப்பு என்பதால் இந்த திடீர் மாற்றத்திற்கு நீங்கள் விளக்கம் அளிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 9 பேர் மீதான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் பலர் தமது செலவீன அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிலையில் செலவீன அறிக்கைகளை வழங்காதவர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உட்பட யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தல் போட்டியிட்ட சசிகலா ரவிராஜ், உமாகரன், சி மயூரதன், ஈதா கிருஷ்ணானந்த், கௌசல்யா, குருஷாமி சுரேன் உள்ளிட்ட 9 பேருக்கு எதிராக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் சசிகலா ரவிராஜிடம் காவல்துறையினர் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஏனையவர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் இதுவரையில் தமது தேர்தல் செலவின அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்காத 35 பேருக்கு எதிராகவும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.